தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் முதலமைச்சர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். மீண்டும் முதலமைச்சர் ஆகின்றார். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் நூலிலையில்தான் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. கொஞ்சம் முயற்சி எடுத்திருந்தால் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும். ஆனால் தற்பொழுது 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு 9 மாதங்களே உள்ளன. இந்த சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. ஆனால் திமுக கூட்டணியிலோ கட்சிகள் கலந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. திமுக கூட்டணி உடையும் சூழ்நிலையில் உள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி தற்பொழுது வலுவாக உள்ளதாகவே தோன்றுகிறது. மக்கள் ஆதரவு அவர்களுக்கு இருப்பதாகவே தோன்றுகிறது. இந்த சூழ்நிலையில் ஓட்டர் வைப் என்ற நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் திமுகவுக்கு 31% ஆதரவு தான் என்று தெரிய வந்துள்ளது. அதிமுக கூட்டணிக்கு 42% ஆதரவு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜய்க்கு 12% ஆதரவு என்று அந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி 11% வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளது. மேலும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு தேமுதிக வரலாம், பாட்டாளி மக்கள் கட்சி வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடைசி நேரத்தில் தமிழக வெற்றி கழகமும் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தமிழகம் கட்சியும் இணையலாம் என்று கூறப்படுகிறது. ஆக அதிமுக பாஜக கூட்டணி வலுவாகவே உள்ளது, வலுவடைந்து வருகிறது. மக்கள் பயணத்தில் எடப்பாடி முந்துகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். தற்பொழுது முந்திக்கொண்டு சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தையும் ஆரம்பித்துள்ளார். வேட்பாளர் தேர்விலும் கவனம் செலுத்தி வருகிறார். அதிமுகவை வலுப்படுத்தி வருகிறார். செயல்படாத கட்சி உறுப்பினர்களை கட்சியிலிருந்து தூக்கி வருகிறார். இந்த சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக உள்ளது. ஆனால் திமுக கூட்டணியிலோ விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை தொகுதிகள் அதிகம் கேட்கின்றன. காங்கிரஸ் கட்சியும் தொகுதிகள் அதிகம் கேட்கின்றன. தொகுதிகள் அதிகம் கொடுக்காவிட்டால் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை தமிழக வெற்றி கழகம் பக்கம் செல்லலாம் என்று கூறப்படுகிறது. ஆக திமுக கூட்டணி உடையும் சூழ்நிலையில் உள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி வலுவான நிலையில் உள்ளது. தற்பொழுது எடுக்கப்பட்ட கணிப்பில் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர் ஆகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். 5 ஆண்டு கால இடைவெளிக்கு பின்பு மீண்டும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகின்றார்.